முடிச்சு விட்டாங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் சும்மா அப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குது. சும்மா ஓட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ வெல்கம் டு மணி இஸ் யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் இன்றைக்கி நைட்டு 11:30 மணி அளவில் இந்த நிலவரம் இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் முடிய போகுது. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நிறைய மீம் கண்டென்ட்ஸ், ட்ரோல் கண்டென்ட்ஸ், சினிமா ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ஐபிஎல் அதை பற்றிலாம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஸ்டஃப்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ப்ரோ மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டிங்கில் யார் ப்ரோ ஃபஸ்ட்டு, யார் லாஸ்ட்டில் இருக்கா ப்ரோ, யார் ப்ரோ வின்னர் ஆக போகிறா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்குற மாதிரி நானுமே வந்துட்டு ஒரு இதில் தான் இருக்கேன். யார் வந்து வின்னர் ஆக போகிறா, ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குமான்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் ஏதோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கும் போலியே மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது மக்களே. ஓட்டிங்கில் வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை பற்றி பேசிடுவோம், அதுக்கப்புறம் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை பற்றியும் பேசிடுவோம். ஏன்னா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருக்கலாம், என்ன ப்ரோ முத்து கையை விஜய் சேதுபதி தூக்குற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் அவர்கள் தான், மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காருங்க. 50%, 52 மேலே இருக்காருங்க. 52% மேலே அஃபிஷியல் ஓட்டிங் பர்சன்டேஜை ஹோல்ட் பண்ணிவிட்டு இருக்கார். இஸ் ரூலிங் த அஃபிஷியல் ஓட்டிங் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஓட்ஸ்ன்றது காஸ்ட் ஆகிட்டுருக்கு. அஃபிஷியல் ஓட்டிங்லேயும் சரி, அன்அஃபிஷியல்லையும் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ அன்அஃபிஷியலும் நிறைய வருது ப்ரோ. பட் ஆனால் என்ன ப்ரோ, நிறையா சீசனில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அன்அஃபிஷியல் வந்துட்டு 4 lakhs 5 lakhsன்னு வருமே ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ 1.5 லட்சம் அப்படி தான் இருக்குது. அன்அஃபிஷியல் நம்பாதீங்க. அன்அஃபிஷியல்லாம் யாருமே வந்துட்டு அன்அஃபிஷியல் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வந்துட்டு யாருமே அன்அஃபிஷியலில் போடுறதில்ல. எல்லாருமே அஃபிஷியலில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அஃபிஷியலில் வந்துட்டு ஹாட்ஸ்டாரில் ஒரு ஓட் பண்ணிவிட்டு எல்லாருமே அந்த மிஸ்டுக்கால கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஸோ யாருமே இனிமேல் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை நம்பாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் முத்துக்குமரன் 52% மேலே ஓட் ஷேருன்றதை எடுத்துக்காரு மக்களே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்துட்டு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஒரு நாளில் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் நடந்துருன்ற மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஜாலியாக பண்டிகை கொண்டாடுங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நான் லாஸ்ட்டில் ஒன்று சொல்கிறேன், அந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. ஃபஸ்ட் இடத்துல இஸ் ரூலிங் த அஃபிஷியல் ஓட்டிங். ஃபஸ்ட் இடத்துல நம்ம முத்துக்குமரன் அவர்கள் இருக்கார். ஸோ செகண்ட் ப்ளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் விஷால் அவர்கள் இருக்கார். விஜய் விஷால் வந்துட்டு எப்படி ப்ரோ விஜய் விஷால் என்ன ப்ரோ பண்ணார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். விஜய் விஷால் என்ன பண்ணார்னு எனக்கும் தான் தெரிலங்க. பட் ஆனால் அவரை வந்துட்டு த ரைஸ் ஆஃப் விஜய் விஷால்ன்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. ரைஸ் ஆஃப் விஜய் விஷால் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்துட்டு விஜய் விஷால் பண்ணாததெல்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணி, நீ இந்த மாதிரி தான்ப்பா தம்பி, நீ வந்துட்டு ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணது தான் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சு. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓட்டிங்கில் இவ்வளோ பெரிய வேலையை காட்டுதுன்ற போது அது பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. பயங்கரமான ரைஸுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வாரம் ஸ்டார்டிங்கில், பயங்கரமான ரைஸ் விஜய் விஷாலுக்கு இருக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பயங்கரமாக இருக்குது மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் இருக்கலாங்க. டாப் 2 அந்த ரன்னர் பொசிஷனில் வின்னர்லேயுமே சேஞ்ச் இருக்குமா சொல்லி முத்து ஃபேன்ஸ்லாம் பீதி பண்ண நான் விரும்பலை. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உள்ளேருந்து வரது என்னென்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரைடே நைட் இல்லை சாட்டர்டே மார்னிங் தான் தெரியும். ஏன்னா சண்டே தான் வந்துட்டு ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி ஃபினாலே அப்டேட்ஸ் பற்றிலாம் நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு முத்து அவர்கள் வந்துட்டு ஆஸ் ஆஃப் நவுங்க அஃபிஷியல் ஓட்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கார். செகண்ட் ப்ளேஸில் விஜய் விஷால் இருக்கார். விஷால் ஃபேன்ஸ் ஓட்டை தெரிய விடுறாங்க. ஸோ விஷாலுக்கு வந்துட்டு ஓட்டு கம்மியாக வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. ஓட்டு கம்மியாகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவர் வந்துட்டு இத்தனை 4 நாளாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை அவர் சம்பாதிச்சு வச்சுருந்தார். உள்ளே வந்துட்டு 2 பேர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 2 பேர் போயிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்யா அவர்கள், நம்ம ஜெஃப்ரி அவர்கள், பிளாக் ஸ்குவாடுன்னு சொல்லி 2 பேர் போயிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க 2 பேர் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஜாக்லின் வந்து எவிக்ஷன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜாக்லின் எவிக்ஷன் அவ்வளோ எமோஷ்னலாக ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக ஒரு ஷேட்ரிங்காக இருக்கும்போது எல்லாம் வந்து தனியாக போய் பாத்ரூமில் வந்துட்டு 2 பேர் சேர்ந்து சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்டா எவிக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அவங்க எவிக்ஷன் ஆகிட்டு அழுதுட்டுருக்காங்க. ஏன்டா போயிட்டு தனியாக போய் சிரிச்சிட்டு இருப்பீங்களாடா. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஜெஃப்ரியெல்லாம் வந்துட்டு பிடிக்கவே முடியலன்றே, டான்ஸ் ஆடுறாரு அப்படி சொல்கிறாரு. அன்ஷிதா வேறு இதில் வந்து சொல்கிறாங்க வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு லைக் வந்து ஜாக்லின் வெளியேறினதுக்கு நம்ம வீடே கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரிலாம். என்னத்த சொல்லன்ற மாதிரி தான் இருக்கும் நண்பர்களே. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிஹேவியரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இதை பற்றி பேசுங்க ப்ரோன்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள்னால வந்துட்டு கண்டிப்பாக விஷாலோட ஓட்ஸ் பாதிக்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா
இதுக்கும் அவங்களுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விஷால் வந்துட்டு அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானேங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து விஷாலையும் ஒரு கவரப் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. விஷால் 5 lakhs எடுக்கும்போது அவரே விஷாலே அமைதியாக இருந்தாலுமே அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்ட வச்சு ஒரு மாதிரி பண்ணி ஓவர் சீன்ன்றது ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ விஷால் அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்கார். எப்போ வேணாலும் கீழே போகலாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்துட்டு பயங்கர இதில் இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் விஷால் இருக்கார். தேர்ட் பிளேஸில் நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. சௌந்தர்யா அவர்களுக்கு ட்ராப் ஏறுதான்னு கேட்டிங்கன்னா ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் பிளேஸ்க்கு. ஏன்னா இந்த நம்மளுக்கு விஜய் விஷாலுக்கு வந்துட்டு பயங்கரமான ஓட் இன்க்ரீஸ் ஆனது எதனால நான் பார்க்குறேன்னா, கண்டிப்பாக அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்க போனார் இல்லையா, 5 lakhs எடுக்கிறதுக்கு ரன் பண்ணார் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தில் தான் வந்துட்டு அவருக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்டர்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி செகண்ட் பிளேஸில் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா மேலே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தேர்ட் பிளேஸில் நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் விட்டுறாதீங்க, ஓட்டு போட்டுகிட்டே இருங்க. டு யுவர் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு எவிக்ட் ஆகிட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த ஓட்டிங்ன்றது இன்னும் அவங்களது வந்துட்டு எடுக்காமல் இருக்காங்க. பட் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட நேம் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். வந்துட்டு ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு 4th பிளேஸில் இருக்காங்க. ஜாக்லின் அவர்களுக்கு ஓட் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ப்ரோ ஜாக்லினா 4th பிளேஸ்ன்ற நீங்கள் கேட்கறது புரியுது. ஜாக்லின் அவர்களுக்கு ஓட் ஸ்டாப் ஆகிடுச்சு. லைக் வந்துட்டு எவிக்ட் ஆகிட்டாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் யாரும் ஓட்டு போடுவான் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு எல்லா ஜாக்லின் ஃபேன்ஸுமே வந்துட்டு நிறைய இடத்துல கேள்விப்படுறேன், ரயானுக்கு ஓட்டு போடுறதுக்கு முடிவு எடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். சில பேர் வந்துட்டு ஜாக்லின் போயிட்டாங்க, நாங்கள் இது போகிறோம், ஓட்டே யாருக்கும் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதாங்க நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் ஃபேன்ஸ் நீங்கள் யாருமே ஓட்டு போடாமல் ஷோவை சும்மா பார்க்குறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டு இது எல்லாமே இப்போ ஜாக்லினுக்கு ஒரு பெரிய செட் ஆஃப் ஃபேண்டம் இருக்கிறதுனால ஒரு சைட்லேருந்து புல் பண்ணுறாங்க. சௌந்தர்யா ஃபேன் சைட்லேருந்து சௌந்தர்யாவுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், சௌந்தர்யாவும் ஜாக்லின் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஒரு சைட்லனாலும் ரயானுக்கு தான் ஓட்டு போடணும், ரயானுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னா முத்துக்குமாருக்கு தான் ஓட்டு போடணும், முத்துக்குமாரும் ஜாக்லின் தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஜாக்லின் ஃபேன்ஸ் நீங்கள் யாருக்குமே ஓட்டு போடாதீங்க, சத்தங்கடா அமைதியாக இருக்கலான்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஜாக்லின் அவர்கள் 4th பிளேஸில் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுன்ற ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு 5th பிளேஸில் வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் இருக்கார். ரயானை வந்து நம்ம 4th வச்சுக்கலாங்க. ரயான் வந்துட்டு ஏன்னா ஜாக்லின் அவர்கள் இல்லை இல்லையா, ஸோ ரயான் அவர்கள் 4th பிளேஸில் இருக்கார். ரயான் வந்துட்டு பயங்கரமாக ஓட்ஸ் வந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு மாசாக பண்ணிகிட்ருக்காரு. கேம் அனாலிசிஸ் ஆகட்டும், முத்துவோடு சேர்ந்து ஒரு இது பண்ணுறதாகட்டும், இந்த கேஷ் பாக்ஸில் வந்துட்டு பண்ண விஷயங்களாகட்டும், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி எல்லாருக்கும் இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்கன்னு சரி முத்து ஆகட்டும் ரயான் ஆகட்டும் 2 பேருமே பயங்கரமாக செஞ்சாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஓட்ஸ்ன்றது பயங்கரமாக காஸ்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம முத்துக்குமரனுக்கும் சரி நம்ம ரயான் அவர்களுக்கும் சரி. ரயான் வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ரயான் ஃபேன்ஸ் மறக்காமல் ஓட் போடுங்க. ஏன்னா ரயான் இஸ் ஆல்சோ டிசர்விங்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரயானுமே மேலே வரலாம். ரயானுக்கு ஓட்ஸ் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஸோ ரயான் அவர்கள் 4th பிளேஸ் இருக்கார். லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ஜனனி இருக்காங்க. பவித்ரா ஜனனிக்கு ஓட்ஸே இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓட்ஸ்லாம் இருக்குங்க பவித்ரா ஜனனிக்கு. பட் ஆனால் வந்துட்டு கம்பேர்ட் டு ஆல் தி சீசன் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க மேலே வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய தெரியாது அப்படின்ற மாதிரி பெரிய கேள்விக்குறி தான் வைக்கணும். ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க இதுக்கப்புறம் மேலே வருவாங்களா ஏதாவது ஒன்று பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஸோ வந்துட்டு பவித்ரா ஜனனி அவங்க லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே நைட்டு ஒரு 11:30 லைக் அளவில் வந்துட்டு வந்த நியூஸ் ஓட்டிங் ஆர்டர் ரிசல்ட்டு. ஸோ அடுத்தடுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லைக் வந்துட்டு சத்யா ஜெஃப்ரி இவங்க பண்ணுற விஷயங்கள் விஷால் ஓட்ஸை பாதிக்குமா இல்லை வந்துட்டு பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ விஷால் அண்ட் ஜெஃப்ரி பண்ணது என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.